மகாபிரியவாச்சரணம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மானிடராக பிறந்தாலும் நம்மிடம் ஒரே ஒரு விஷயம், அனைவரிடமும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குறைகள். குறைகள் இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. அந்த விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு மட்டும் இவ்வளவு குறைகளை ஏன் கடவுள் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட ரொம்ப சங்கடப்பட மாட்டோம். இந்த குறைகள் அப்படின்னு இருக்கு, எல்லார்கிட்டையும் இருக்கு அப்படின்னா, இருந்தாலும் ஒரு சிலர் ஏன் இப்படி தெளிவாக வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள், ஒரு சிலர் ஏன் இப்படி கலங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அதுதாங்க, எப்பவுமே பலவீனத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பலசாலியாக மாறலாம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, குறைகளை கண்டுபிடிக்கணுங்க. ஆனா யாருக்கிட்ட குறைகள் கண்டுபிடிக்கணும்? நம்ம கிட்ட இருக்க குறைகளை தேடி தேடி கண்டுபிடிக்கணும். ஆனா அதற்கு மாறாக நம்ம என்ன பண்றோம், நமக்குள்ள 1000 குறைகளை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட என்ன குறை இருக்குன்னு கண்ணில் விளக்கண்ணை விட்டு தேடுறோம்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி தேடிட்டு இருக்கோம். அப்ப ஒரு விஷயத்தை நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா நாம கூட ஒரு வெற்றியாளராக, குறைகள் இல்லாத மனிதனாக, சந்தோஷமாக, தெளிவான மனிதனாக, மகானாக கூட மாறலாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்ல போறோம். குறைகளை என்ன பண்ணணும், நம்ம கிட்ட தேடி தேடி பார்க்கணுங்க. என்கிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறைகளை நிறைகளாக மாற்ற வேண்டும். அப்ப அந்த குறைகளே இல்லாத அளவுக்கு நம்ம மாறிட்டோம் அப்படின்னா நாமும் மகான்கள் தான், நாமும் ஞானிகள் தான். அதை விட்டுட்டு அடுத்தவங்க கிட்ட என்ன குறை இருக்குன்னு தேடி தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டே நம்ம இன்னும் அந்த வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அடுத்தவர்கள் நம்மை பற்றி புறம் கூறுவதாக ஆகிவிடும். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா கலங்கப்பட்டு விடும். எந்த ஒரு சந்தோஷமும் நம்முடைய வாழ்வில் இருக்காது. நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாம் நம்ம கிட்ட பேசும் பொழுது நமக்காக சிரித்து பேசுவார்களே ஒழிய, நாம் அந்த இடத்தை விட்டு சென்ற உடனேயே நம்மை பற்றி என்ன பேசுவாங்க, குறைகள் பேசுவார்கள். ஆக நமக்கு எந்த வாழ்க்கை வேணும் அப்படின்னு நம்ம தாங்க தீர்மானிக்கணும். எப்பொழுதுமே நமக்கு முன்னாலும் சரி பின்னாலும் சரி நம்மை பற்றி எந்த ஒரு குறைகளும் சொல்லாமல் இருந்தால் போதுங்க. நம்ம பற்றி பெருமையா சொல்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கல அப்படின்னாலும் நம்ம பற்றி குறை சொல்லாத அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டாலே போதுங்க. அதுதான் நாம் மனிதனாக பிறப்பு எடுத்ததற்கு ஒரு அர்த்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகாபெரியவா சரணம்.